ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல கடலைப்பருப்பை வச்சு ராஜஸ்தானி ஸ்டைல்ல சன்னா தால் சப்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அரை கப் கடலைப்பருப்பை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை குக்கர்ல சேர்த்துட்டு மூழ்கிற அளவு தண்ணி ஊத்திட்டு 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். மிக்சி ஜார்ல 2 மீடியம் சைஸ் தக்காளி, 10 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, 4-5 முந்திரி பருப்பு, அரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து விழுதா அரைச்சிக்கலாம். கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெருசா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே அரை கப்பு கேப்சிகம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயில 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவையும் அரை டேபிள் ஸ்பூன் உப்பையும் அதுல சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. மசாலா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அதுல ஒரு 1/4 கப் தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். மீடியம் ஹீட்ல வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அதை வேகறதுக்காக விட்டுடலாம். மசாலாவோட பச்சை வாசம் எல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்க வெங்காயத்தையும் கூடவே நம்ம வேக வச்சிருந்த கடலைப்பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அதை நல்லா கொதிக்கிறதுக்காக விட்டுடலாம். ஃபைனல் டச்சா 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணையும் பொடி பொடியா நறுக்கின கொத்தமல்லி இலைகளையும் தூவி சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பர் யம்மியா ராஜஸ்தானி ஸ்டைல்ல ஒரு சன்னா தால் சப்ஜி ரெடி. இன்னைக்கே ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.